கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களிடத்திலே நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அதற்கு முன்பாக இன்றைய தினம் நம் கன்னி தெய்வ சேனலில் ஒரு வருடத்தை முடித்து 2வது வருடத்தை ஆரம்பித்த தினம். இதை முதல் பிறந்தநாள் என்று கூட நாம் கூறலாம். அன்புக்குரியவர்களே, இந்த பிறந்தநாள் அன்று இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி நம் சேனலை பற்றி யார் யார் என்னென்ன கூறியிருக்கிறார் என்பதை இதோ வாசிக்கிறேன், கேளுங்கள். அண்ணா, நம் கன்னி தெய்வ சேனல் இன்று 2ஆம் வருடத்தில் வெற்றிகரமாக தனது அடியை எடுத்து வைத்திருக்கிறது. அண்ணா, நம் கன்னி தெய்வத்தின் அருளாசியோடும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, முகநூலில் நம் கன்னி தெய்வம் பக்கத்தில் கன்னி தெய்வத்தை பற்றி ஒரு போஸ்ட் வராதா என்று நான் காத்திருப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் கன்னி தெய்வம் சேனல் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது வந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அண்ணா, நீங்கள் சொன்ன அன்று மாலை வீடியோ வந்தது. பார்த்தால் 3 நிமிட வீடியோ. ஆனால் அதுவே அடுத்த வீடியோ எப்போ வரும் என்று அவளோடு காத்திருக்க வைத்தது. அண்ணா, 3 நிமிட வீடியோவை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். அண்ணா, அத்தைகள் தான் உங்களை சேனல் ஆரம்பிக்க வைத்திருக்கிறார்கள். அண்ணா, அத்தை தான் எல்லாருடைய மனதிலும் வீட்டிலும் கன்னியை எடுத்து வழிபட வேண்டும் என்று அத்தைகளின் அவதாரமான என் அண்ணனை அத்தைகள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அண்ணா, அது மட்டுமல்லாமல் பேயோடு வரும் நபரிடம் அத்தைகள் பேயை அடித்து விரட்டுகிறார்கள். அண்ணா, ஆனால் அந்த ஒரு பேயால் குடும்பமே சீரழியும் நிலை உள்ளது. நீங்கள் காப்பாற்றியது அந்த நபரை மட்டுமல்ல, ஒரு வம்சத்தையும் தான். அண்ணா, எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு பேய்ச்சேட்டைகள் இருந்திருக்கிறது. அவர் தன் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீயை வைத்து கொண்டார். அவருக்கு 2 குழந்தைகள் 4 நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து இறந்து விட்டார். தற்போது அந்த பேய்ச்சேட்டை குடும்பத்தில் உள்ளவரிடம் இருந்து மட்டன், மீன், குடல், இரத்தம் எல்லாம் வேண்டுமென்று வாங்கி சாப்பிடுகிறது. பேய்ச்சேட்டை இருந்தால் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் எத்தனை குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறீர்கள் அண்ணா. இதுபோல் நடக்காமல் காப்பாற்றி இருக்கிறீர்கள் அண்ணா. என் கணவருக்கு 1 மாதமாக நீர்க்கடுப்பு இருந்தது அண்ணா. ஆஸ்பத்திரியில் மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கேட்கவில்லை அண்ணா. அண்ணனிடம் போய் சொல்லி அத்தையை வணங்கிவிட்டு வா என்று சொன்னார்கள் அண்ணா. நான் உங்களிடம் கேட்டதற்கு இளநீர் குடிக்கச் சொல், சரியாகிவிடும் என்று சொன்னீர்கள் அண்ணா. ஆனால் விடிந்து மறுநாள் இளநீர் குடிப்பதற்கு முன்பே நீர்க்கடுப்பு இல்லை அண்ணா. அண்ணனின் ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருந்தால் அத்தைகளின் மகிமையை வார்த்தைகளால் எப்படி விளக்க முடியும் அண்ணா? நம் கன்னி தெய்வ சேனல் நம் கன்னி தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், எப்படி சிறு தவறு இருந்தாலும் நடந்தாலும் அதை திருத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நம் சேனல் 100% உறுதுணையாக இருக்கிறது அண்ணா. சொல்லப்போனால் நம் சேனலை நான் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் நம் வீட்டில் இன்னும் 2 கன்னிகள் இருப்பது எனக்கு தெரிய வந்தது அண்ணா. நான் மொத்தம் 3 கன்னிகளையும் எடுத்து வணங்குவதற்கு உங்களிடம் கேட்டுக்கொண்டு தொந்தரவு செய்து கொண்டே இருந்தேன் அண்ணா. ஆனால் நீங்கள் நேரம் வரட்டும் என்று சொன்னீர்கள் அண்ணா. அதற்குண்டான நேரமும் வந்து நம் 3 கன்னிகளையும் எடுத்து இப்பொழுது நல்லபடியாக வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அண்ணா. இதற்கு காரணம் அத்தைகளும் அண்ணனும் நம் கன்னி தெய்வ சேனலும் தான் காரணம் அண்ணா. நம் சேனல் வந்த பிறகு நம் சேனலை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் இன்னும் 2 கன்னிகள் இருப்பது எனக்கு தெரிய வந்தது அண்ணா. நம் கன்னிகளை எடுத்த பிறகுமே சொம்பு எப்படி வைக்கணும், எது எப்படி செய்யணும் என்று எனக்கு தெரியாததெல்லாம் நம் சேனலில் நீங்கள் சொல்வதை கேட்டு நான் செய்த தவறையும் திருத்திக் கொண்டேன் அண்ணா. அத்தைகளின் விழாவிற்கு மட்டுமில்லாமல் அத்தைகள் விழாவில் இருக்கும் சேலைகள் அத்தனையும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஏழைகளுக்கும் கொடுத்து மகிழ்வீர்கள் அண்ணா. நம் கடையின் வியாபாரத்தை கூட கவனிக்காமல், தூக்கமில்லாமலும், சாப்பாட்டை கூட எதிர்பார்க்காமலும் கன்னி தெய்வங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் அண்ணா. கன்னி தெய்வங்களுக்காக மட்டுமில்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் என்ற காரணத்தினால் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் அண்ணா. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சூழ்நிலைகள் அனைத்தையும் தாண்டி மற்றவரின் சந்தோஷத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கும் என் அன்பான உயிருக்கு உயிரான என் அன்பான அண்ணனுக்கு நான் தலை வணங்குகிறேன் அண்ணா. நம் சேனல் இன்னும் அபார வளர்ச்சியடைந்து
அந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடும் நாள் மிக விரைவில் இல்லை அண்ணா, மிக விரைவில் வரும் அண்ணா. அந்த நாள் ஆடி 30 தான் அண்ணா. கன்னி என் வாழ்வில் கன்னி தெய்வங்கள் மட்டுமே துணை அண்ணா என்று கூறியிருக்கும் அன்பு உள்ளத்திற்கு மனதார மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை விஷயங்களை சாதாரணமாக எழுதி அனுப்பிவிட்டார்கள். நம்மை முழுவதுமாக அறிந்தவர்கள் என்று இதிலிருந்தே தெரிய வேண்டாமா? இன்றைய தினம் நம் கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது நம் சேனலுக்கு முதல் பிறந்த நாள். நிச்சயமாக 25வது பிறந்த நாளையும் மிக விரைவில் கொண்டாடுவோம் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மேற்படி இது பல ஆண்டு காலமாக இங்கே பயணம் செய்யக்கூடிய உறவுகள் வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக இங்கே வருகை தந்து இந்த கன்னி தெய்வ சேனல் எனக்கு பின்பும் இங்கே உழைத்து கொண்டிருக்கும் மக்களுக்கு என் குரல் ஒலித்து கொண்டிருக்கும் என்பது நான் நன்கு உணர்ந்தவன். ஏனென்றால் நாம் வழிபடும் முறை, நான் சொல்லிக் கொடுக்கும் வழிபாடு முறை அனைத்துமே உண்மை சம்பவங்களை கூறக்கூடிய ஒரு இடம் இது. இங்கே வெளிப்படையாகத்தான் பேசுகிறோமே தவிர எதையும் எழுதி வைத்தோ திட்டமிட்டோ நாம் பேசவில்லை. ஒவ்வொருவரின் மனதில் இருப்பதையெல்லாம் என்னிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கு நேரடியாகவே உங்கள் கேள்விகளுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறேன். எப்பேற்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் இங்கே பதில் உடனடியாக காத்திருக்கிறது. ஆகவே அன்பு உறவுகளே, நம் சேனல் நிச்சயமாக பெயர் புகழோடு மக்களை வாழ வைக்கத்தான் இந்த சேனல் என்பதை நிரூபித்து உங்கள் அனைவரையும் வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த உறவு என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணையப்பா, கன்னி தெய்வம் துணையப்பா, ஹாப்பி பர்த்டே கன்னி தெய்வம் சேனல். அப்பா, நம்ம வீட்டுக்கு நீங்கள் வந்ததற்கு ரொம்ப நன்றி அப்பா. நம்ம கன்னியும் உள்ளே வந்துட்டாங்க அப்பா. ஆனால் நீங்கள் வந்த ஆர்வத்தில் ஆனந்தத்தில் உங்களுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை அப்பா. மன்னித்து கொள்ளுங்கள் அப்பா, மிகவும் வருத்தமாக உள்ளதப்பா. நமக்காக தொலைதூரத்திலிருந்து வந்திருந்தீர்கள் அப்பா என்று கூறியிருக்கிறார்கள். அன்பு மகளுக்கு வணக்கம். இந்த கன்னி தெய்வ குடும்பத்தில் பயணம் செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், உண்ண உணவோ உடுக்க உடையோ கையில் காசோ எதையும் தருவீர்கள் என்று எதிர்பார்த்து நான் அங்கே வருவதில்லை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய வீட்டில் எடுக்கப்பட்ட கன்னி தெய்வம் அந்த வீட்டில் இருக்கிறார்களா என்பதை காண்பதற்குத்தான் நான் வருகிறேனே தவிர அதன் பெயரை சொல்லி காசோ பணமோ பொருளோ வாங்குவதற்கு அல்ல. உண்ண உணவும் வேண்டாம், உடுக்க உடையும் வேண்டாம், கை நிறைய பொன்னும் பொருளும் காசும் வேண்டாம். கன்னி தெய்வத்தை மட்டும் கையெடுத்து வணங்கினால் போதும் என்பதே என்னுடைய தலையாய கடமையாக செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம். கன்னி தெய்வங்கள் துணை. கன்னி தெய்வத்திற்கு அழிவே இல்லை. அவர்கள் அற்புதத்தாலும் சக்தியாலும் நம் கன்னி தெய்வ சேனல் லட்சம் கோடி சப்ஸ்கிரைபர்களுடன் பல வருடங்களை கடந்து செல்வோம். நம் கன்னிகளுடன் நம் சக்திகள் நம் சந்ததிகளும் நம் கன்னி தெய்வ சேனல் என்றென்றும் அழியா புகழ் பெற்று வாழும் கன்னி தெய்வங்கள் துணை என்று ஒரு உறவு கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி உறவே, வாழ்த்துக்கள். நிச்சயமாக நம் சந்ததிகள் இங்கே பயணம் செய்வார்கள் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு செல்வோம். நமது கன்னி தெய்வங்கள் துணை. ரூபினிஷா லைசால் அத்தைகள் துணை. வணக்கம் அண்ணா, என் பெயர் சித்ரா, மதுரையில் உள்ளேன். கடந்த 10 நாட்களாக உங்களுடைய கன்னி தெய்வம் சேனல் வீடியோக்களை மிகவும் பார்த்து வருகிறேன் அண்ணா. மிகவும் அருமை அண்ணா. பலமுறை உணர்ச்சி வசப்பட்டு நான் அழுதிருக்கின்றேன். இதனால் நான் எதிர்பாராத பாக்கியம் இன்று கிடைத்தது. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அண்ணா. என் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது அண்ணா. அண்ணா, நாங்கள் சொந்த வீட்டில் வாழ்ந்தபோது என் குலதெய்வம் வீட்டிற்குள் வந்து பூஜை அறையில் அமர்ந்து செல்வதைப் போல் என் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த என் அத்தையும் என் அம்மாவும் சாமியாடி சொல்லி இருக்கிறார்கள். வீடு லோன் வாங்கி கட்டியதால் கொரோனா டயத்தில் லோன் கட்ட முடியாமல் கடனில் மூழ்கியதால் வீட்டை விட்டு தற்போது வாடகை வீட்டில் இருந்து வேறு ஊருக்கே மாற்றி வந்து விட்டோம். அதிலிருந்து வெறுத்து குலதெய்வம் கண்ணியமாவே வணங்க மனமில்லை. என்றாவது ஒரு நாள் கோயிலுக்கு சென்று வணங்கி வருகிறோம். குலதெய்வம் கோயில். மகிழ்ச்சி அம்மா, உங்களுடைய பேச்சை இடையில் மறித்திருக்கிறேன், மீண்டும் அதை தொடர்வேன். அதாவது கொரோனா காலகட்டத்தில் கஷ்டத்தின் காரணமாக உங்கள் சொந்த வீடை விற்பனை செய்திருக்கிறீர்கள். மிகவும் வருந்துகிறேன் அம்மா. முறைப்படி ஒரு கன்னி தெய்வத்தை அந்த வீட்டிற்குள் நீங்கள் எடுத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்காது.
எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அந்த இடத்தை விற்கும் அளவிற்கு கஷ்டங்கள் வந்திருக்காது. இருந்தாலும் மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு அதற்கான பதில் தருகிறேன் அம்மா. சென்று வணங்கி வருகிறோம். வருடம் வருடம் சிவன் ராத்திரி அன்றும் வணங்கி வருகிறோம். சுமார் 4 வருடம் கழித்து என்னை பார்க்கும் சொந்தத்தில் உள்ள மருளாடிகள் 4-5 பேர், உன் கன்னி தெய்வம் உன் வீட்டின் வாசலில் நின்று நீ நினைக்க மாட்டேங்கிறாய், என்னை நினைத்து வணங்கு என்று அழுகிறது என்றார்கள். அதே சமயத்தில் தான் உங்களுடைய பதிவை கேட்டேன் அண்ணா. வாடகை வீடானாலும் நீங்கள் சொன்னது போல் கன்னிமூலையில் 4 முக விளக்கு வாங்கி வைத்து நான் புதிதாக பயன்படுத்தாமல் வைத்திருந்த காப்பர் செம்பால் தண்ணீர் வைத்து 1 வாரமாக வணங்கி வந்தேன். இன்று 9/7/2024 அன்று காலை 6 மணி அளவில் கன்னிமூலையில் உள்ள படுக்கை அறையில் படுத்திருந்த எனது அம்மா எழுந்து சாமியாடி, உனது தெய்வம் வீட்டிற்குள் வந்துவிட்டது, 4 வயது குழந்தையாய் அழகாய் வந்து விளக்கின் அருகில் சென்றது என்று கூறினார்கள். உடனே நானும் என் கணவன் மகனும் எழுந்து மஞ்சள் பால் தெளித்து சாம்பிராணி சூடம் ஆராதனை காண்பித்தோம். அம்மா உடலில் வந்து எனக்கு பாவாடை சட்டை வளையல் வாங்கி தருவாயா என்று கேட்டது. 4 வருடம் கழித்து என் வீட்டிற்குள் கன்னி தெய்வம் வந்ததற்கு அண்ணா நீங்களே காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணா. அதற்கு நான் சாட்சி அண்ணா. மிக்க மிக்க நன்றி அண்ணா. இனி நமது கன்னி தெய்வங்கள் அத்தைகள் ஆசீர்வாதத்தோடு இழந்த தொழில், பெயர், புகழ், வீடு அனைத்தும் கிடைக்கும் என்று நம்பிக்கை வந்துவிட்டது அண்ணா. கவலை வேண்டாம், நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இருந்தாலும் கூட இன்னும் நீங்கள் நம் கன்னி தெய்வ சேனலில் உள்ள அனைத்து பதிவுகளையும் நன்றாக பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். நிறைய சந்தேகங்களுக்கு உங்களுக்கு உள்ளே விடை இருக்கிறது. நீங்கள் புதிதாக வந்த உறவு என்பதனால் இதனை கூறுகிறேன். நிச்சயமாக உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் வந்து உங்களை வாழ வைக்க நானும் அதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். கலங்காதீர்கள், தைரியமாக இருங்கள். வாடகை வீடு மீண்டும் சொந்த வீடு வாங்கும் தகுதியை தரும். இருக்கும் இடத்தில் கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து வழிபடவில்லை என்றாலும் கூட விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். அந்த கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் ஆடி மாதம் வைத்து வணங்க வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக வணங்குங்கள். ஆனால் அந்த பொருளை உடனடியாக யாருக்காவது கொடுத்து விடுங்கள். மாத கணக்கிலோ வருட கணக்கிலோ மேலே கெட்டி வைக்க வேண்டாம். ஏனென்றால் அது வாடகை வீடு, அது சொந்த வீடல்ல, அடுத்தவர் வீடு, உங்கள் வீடல்ல என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த உங்களுடைய ஆடியோவை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறேன். வணக்கம் அண்ணா. நமது குலதெய்வங்கள் கன்னி தெய்வம் பற்றி எனக்கு ஒரு சில சந்தேகம் உள்ளது அண்ணா. தயவு செய்து தீர்த்து வையுங்கள் அண்ணா. இப்போது நாங்கள் வணங்கும் கன்னி தெய்வம் எங்களது கணவர் வழியில் அவரது பாட்டன் பூட்டன் காலத்தில் விருதுநகரில் உள்ள அவர்களது சொந்த வீட்டில் அம்மை போட்டோ அல்லது தீப்பிடித்தோ 4 வயதில் இறந்து விட்டது என்று சொல்வார்கள். முழு விவரம் எனது மாமனாருக்கு 75 வயதாகியும் அவருக்கே தெரியாது. பிழைப்புக்காக மதுரை வந்து விட்டுவார்களாம். பூர்வீக வீடு வந்து அங்கே விருதுநகரில் இருக்கிறதுனால 10க்கு 10 அளவு மட்டும் அங்கே இடம் இருக்குது. அதில் ஒரு கோவிலாக கட்டி கோபுரம்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் உருவம் எதுவும் இல்லை, ரூம்பா மட்டும்தான் இருக்கும். அதில் வருஷம் சிவன் ராத்திரி அன்னைக்கு சுமார் ஒரு 7-8 பங்காளிகள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போய் முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னி தெய்வத்தை வழிபடும் மாதம் ஆடி. அந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த தேதியில் வழிபட்டாலும் சிறப்பு. ஆனால் சனிக்கிழமை உகர்ந்த நாள் அன்று வழிபட்டால் அது மிகச்சிறப்பு. ஆனால் சிவராத்திரி என்பது கன்னி தெய்வத்திற்கு உள்ள ராத்திரி அல்ல, அது சிவனுக்கு உள்ளது. அன்று இரவு நீங்கள் வழிபட்டது என்பதெல்லாம் சரியாக இருக்குமா என்றால் 365 நாளும் வழிபடலாம். ஆனால் கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபட வேண்டிய நாள் சிவராத்திரி அல்ல, ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள். மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதில் தருகிறேன். கன்னி தெய்வமா ஒரு பெட்டியை மட்டும் வச்சு, ஊலை பெட்டி மட்டும் வச்சு அதில் பாவாடை சட்டை, நம்ம கன்னி தெய்வத்துக்கு தேவையான அனைத்து இதுவும் வைத்து அங்கே வணங்கி வந்துட்டு இருக்கோம் சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும். அதோடு சேர்த்து ராக்காயி, கருப்பு சாமி அப்படின்னு ஒரு 21 தெய்வங்களையும் நம்ம சேர்ந்தாப்புல குலதெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்வது போல பாட்டன் பூட்டன் காலத்தில் நூல் கட்டி எடுத்து வணங்கினாங்களா அப்படின்றது தெரியாது. அல்லது நமது வீட்டில் இறந்த குழந்தையை குலதெய்வமாக நினைச்சு வணங்குறோம் என்று செய்தார்களான்னு தெரியல. எது எப்படியோ, ஆனால் முறைப்படி அந்த கன்னி தெய்வத்தை அங்கே எடுத்திருக்கவில்லை என்பதை நான் நன்கு அறிகிறேன். காரணம், ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருந்தால் அந்த கன்னி தெய்வம் வருகை புரிந்து இப்படி என்னை வணங்கும் பொழுது பிற தெய்வங்களை இங்கே உள்ளே வைத்து வணங்காதே, இது என் பதி, எனக்கு மட்டும்தான் இடம் என்று கூறிவிடுவார்கள். பிற தெய்வங்களுக்கு உள்ளே அனுமதி கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே
21 பூடம் இருந்தாலும் சரி, 210 பூடம் இருந்தாலும் சரி, ஒரு கன்னி தெய்வம் அங்கே வழிபாடு நடத்தி அங்கே வணங்கி வந்திருந்தால் அந்த 21 பூடங்காரர்களையும் சொல்லி வழி அனுப்பி வைத்துவிடும் கன்னி தெய்வம். ஆகவே அங்கே வழிபாடு முறை உலக தெய்வத்திற்கான வழிபாடு முறை தான் நடந்திருக்கிறதே தவிர உங்கள் குலதெய்வமாகிய கன்னி தெய்வத்திற்கான வழிபாடு முறை நடக்கவில்லை. ஆகவே உங்கள் பிற்காலங்களில் நீங்கள் சொந்த வீடு வாங்கும் நிலைமை வரும் என்று நம்புகிறேன். அப்படி வரும்பொழுது நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி உள்ளே எடுத்து வணங்குங்கள். உங்கள் குடும்பங்கள் எல்லாம் தானாக உங்களை தேடி வருவார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். தற்போதுள்ள பங்காளிகள் யார் வீட்டிற்கும் இதுவரை கன்னி தெய்வம் சென்றதாக கேள்விப்படவில்லை அண்ணா. மதுரையில் இருக்கும் எனது வீட்டில் மட்டுமே குழந்தையாய் வந்து அமர்கிறார் என்று சொன்னார்கள். வீட்டையும் விற்று குடும்ப கஷ்டம் காரணமாக வீட்டையும் விற்று விட்டோம். இத்தனை வருடம் கழித்து நாங்கள் தங்களின் வழிகாட்டுதலால் இன்று என் வாடகை வீட்டிற்கு வந்துள்ளார்கள் நமது கன்னி தெய்வம். எனது சந்தேகம், விருதுநகரில் உள்ள பூர்வீக வீட்டில் தங்கி இருப்பார்களா அல்லது எனது சொந்த வீட்டில் இருந்தார்களா? நமது கன்னி தெய்வங்கள் ஆசீர்வாதத்தால் மறுபடியும் சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருந்தால் அங்கு எடுத்து வணங்கலாமா அண்ணா? தயவு செய்து விளக்கம் கூறுங்கள் அண்ணா. உங்கள் கேள்வியை கேட்பதற்கு முன்பாகவே நான் விளக்கம் கூறிவிட்டேன். மீண்டும் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு வரும். சொந்த வீடு வாங்கினீர்கள் என்றால் அங்கே காலம் போக்குவிட்டு முறைப்படி எடுத்து வழிபடுங்கள் என்று ஏற்கனவே கூறிவிட்டேன். ஆகவே வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அந்த உணர்வோடு உங்கள் கணவரை தொழில் செய்ய சொல்லுங்கள். கன்னி தெய்வத்தை தினமும் வழிபடச் சொல்லுங்கள். நிச்சயமாக புது வீடு வரும். அங்கே கன்னி தெய்வத்தை வழிபடுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோக்குள் செல்வோம். கன்னி தெய்வமே துணை. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கன்னி தெய்வ சேனலுக்கு. இது நான் எல்லா சேனலையும் பார்த்துட்டேங்கண்ணா. எந்த சேனலுமேவும் கன்னி தெய்வத்தை பற்றி உருப்படியாகவே எதுவுமே இல்லைங்கண்ணா. ஆனால் நான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் எங்கள் கோயிலில் சாமி கன்னி தெய்வத்தை வச்சு சாமி கும்பிட்டோம். அன்னைக்கு தான் இந்த சேனல் என் கண்ணில் பட்டது. அன்னைக்கு பார்த்த சேனல் இன்ன வரைக்கும் நான் ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததே இல்லைண்ணா. உங்க இது எல்லாமே பார்த்துட்டேன், ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது எந்த ஒரு யூடியூப்லையும் போடலைங்கண்ணா. எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்கு. ஆனால் உண்மையான கன்னி தெய்வ சேனல்னா நம்ம சேனல் தானா. ரொம்ப நன்றிண்ணா. மகிழ்ச்சி அம்மா. நான் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்பதற்கு உங்கள் வார்த்தையில் கடைசியாக ஒரு வார்த்தை வந்ததே, அதுதான் உண்மை. நம்ம சேனல் அண்ணா. நிச்சயமாக இந்த சேனல் நம்ம சேனல் என்ற ஒரு பெயரை பெறும். இருக்கின்ற கன்னி தெய்வங்கள் அனைவரும் இது என் மகன் நடத்தக்கூடிய சேனல் என்று கூறுவார்கள். உங்கள் வீடுகளிலெல்லாம் கன்னி தெய்வங்கள் வருகை தந்து உங்களை எல்லாம் வளரச் செய்து வாழச் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக அது நடக்கும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். கன்னி தெய்வமே துணை. இந்த சேனல் நம்ம சேனலை பார்த்த பிறகுதாங்க நான் இப்போ நம்ம பதியில் இந்த மாதிரி இருக்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும், அண்ணன் சொன்னதெல்லாம் எல்லாமே இது மாதிரி முறைப்படி செய்யணும்னு ஒன்றுன்னா அவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிக்கிட்டே வர்றேங்கண்ணா. ஆனால் எனக்கு உண்மையாகவே நம்ம சேனல் மறக்கவே முடியாதுங்கண்ணா. ஒரு நாள் கூட தூங்குறதுக்குள்ளே எனக்கு பார்க்கலைண்ணா பைத்திய மாதிரி இருக்குங்கண்ணா. அந்த சேனலை பார்த்தா தானே எனக்கு ரொம்ப நிம்மதியாக மன திருப்தியாக இருக்குங்கண்ணா. நீங்கள் நீண்டாயுளுடன் இதே மாதிரி சேனல் தொடர்ந்து வரணும்னா நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம்னா. கன்னி தெய்வ உறவுகளுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. கன்னி தெய்வம் துணை அண்ணா. கன்னி தெய்வம் சேனல் முதலாம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதற்கு முன் பேசிய அந்த அம்மாவுக்கும் நன்றி. இப்பொழுது பேசிய அன்பு சகோதரர் அந்தோணி அவர்களுக்கும் நன்றி. அதாவது இந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகள் தான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். அதாவது இத்தனை நாள் 365 நாட்களில் சுமார் 298 பதிவுகளை கடந்திருக்கிறோம் என்றால் அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. இன்று ஒரு அன்பு உறவு என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள். ஒரு பதிவுக்கு 10 கேள்வி சராசரியாக போட்டாலும் இந்த 300 பதிவுக்கு எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்திருப்பீர்கள் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நானா பதில் கூறுகிறேன்? நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் அல்லவா எனக்கு என் நாவிலிருந்து பேச வைக்கிறார்கள், என் மதியை வேலை செய்ய வைக்கிறார்கள், உங்கள் கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதில் தரச் சொல்கிறார்கள். ஆகவே இது ஒரு தனிநபர் உருவாக்கிய சேனல் அல்ல. இது ஒட்டுமொத்த கன்னி தெய்வங்களின் சேனல். இது ஒட்டுமொத்த கன்னி தெய்வங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சேனல்.
மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை.